Hello friends, welcome back to Sabi's vlog. இன்னைக்கு Sabi's vlogல ஒரு டேஸ்டியான கறி நோம்பு கஞ்சியோட ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு 1/4 கப் பச்சரிசி, 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கல. கறி நோம்பு கஞ்சிக்கு பாசிப்பருப்பு சேர்க்காம பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் மட்டன் கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட மட்டன் கொத்து இல்லைன்னா போன்லெஸ் மட்டனை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்த பச்சரிசி சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துட்டு கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா 4 விசில் தேவைப்படும். 4 விசில் அடித்ததுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்துக்கலாம். நாலு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நோம்பு கஞ்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்படியும் சேர்க்கலாம், தேங்காய் பாலாவும் சேர்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மட்டன் போட்ட கறி நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எங்களோட இஃப்தாருக்காக. இது பார்த்தீங்கன்னா குயிக்காகவே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.